ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை தூறிக்கிட்டே இருக்குது. ஸோ டின்னருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். ஸோ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் தான் நான் அரைச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி செய்யும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள். புரதச்சத்தும் அதிகமாக கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வதங்கட்டும். நல்லா கலக்கி விடுறேன். நான் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காங்காட்டி ஏதாவது காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கப்புறமா நம்ம எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக இப்போ மசாலா பொருட்களை மட்டும் சேர்த்துக்கலாம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. லைட்டாக தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாத காற்றடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ குழந்தைங்கள வெளியே யாரும் விட வேணாம், வீட்டுக்குள்ளே வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது வதங்கிடுச்சு. இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் காரத்துக்காக போடுறேன். நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரசாரமாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். இது கூட நான் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னாக்கா இந்த மழை காலத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் தொண்டையில் இருக்க கரகரப்பு போகும். அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கி விடுங்க. நல்லா இதை கலக்கி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்த போகிறேன். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் மட்டனை நல்லா சேர்த்துக்கலாம். மட்டனையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விடுறேன். பாருங்கள், மட்டன் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா வதக்கும். மட்டன் ஒரு வேக்காடு இந்த இதுலேயே ஆவிலேயே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா கலக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மட்டனில் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஊற்றும் போது எப்போவுமே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா அதோட வெப்பநிலை கரெக்டாக இருக்கும். அது சீக்கிரமாக நம்மளுக்கு மட்டனோ சிக்கனோ வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹாட் வாட்டரை எப்போவுமே எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா விஷயம் வந்ததும் நல்லா பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நான் கடாயில் தண்ணி வச்சுருக்கேன், கலந்து வச்சுருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். கலந்து தான் விடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கமாக நான் அரிசி மாவு ரொட்டிக்கு செய்ய போகிறேன். அரிசி மாவில் சப்பாத்தி சுட போகிறேன். ஸோ அரிசி மாவு ரொட்டிக்கு தேவையான தண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் மட்டன் விஷல் விட போகிறேன். ஏன்னா மட்டன் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சோம்னா நம்ம ரொட்டி சுடுறாங்களோ மட்டனும் வெந்துடும். ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு தண்ணி 1க்கு 2 கப் வைக்கணும். உங்களை அரிசி மாவு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 1.5 கப் வச்சிங்கனாவே போதும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை தண்ணியில் போட்டு கலந்து விடுங்க. நல்லா தண்ணி கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவை அதில் போட்டு நல்லா கலக்கி விடலாம். கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். ரொம்ப சூடாக இருக்கும். ஸ்பூன் வச்சு தான் கிளறி விட போகிறோம். நம்ம ஒரு கரண்டியால் கிளறி விடும்போது அது நல்லா கலந்து வரும். அதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் ஆறுனதும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு உருண்டை போட்டுக்கலாம். இப்போ பார்க்குறக்கு கட்டிகள் இருக்க மாதிரி தெரியும். பட்டு நல்லா கிளறி விட்டுறதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டிகள் இருக்காது. பாருங்கள், இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். அடுப்பில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கையிலே கூட பிணைஞ்சி விடலாம். பாருங்கள், இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ பிணைஞ்சோம்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக நீட்டாக உருண்டை பிடிக்க வருது. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சன்னமான ரொட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உருட்டும் போது பிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க, பாலித்தீன் கவர். அந்த கவரில் கொஞ்சமாக நடுவில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே அரிசி ரொட்டி சுடுவேன். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கல்லில் ஒட்டாமல் வரும். இப்போ நடுவில் இந்த அரிசி மாவு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பிணைஞ்ச மாவை, அதை நல்லா வச்சுக்கிறேன். வச்சு விட்டுட்டு அடுத்தது மேலேயும் அந்த பாலித்தீன் கவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரோலர் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டுறோம். லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேணாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளே இருக்கிற மாவு வந்து பிஞ்சு போயிடும். ஸோ நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு சன்னமாக வறுத்துன்ட்டு இந்த அளவுக்கு சன்னமாக இருக்கிறத நம்ம வந்து ஒரு ரவுண்டான ஷேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு டப்பாவோட மூடியை எடுத்து அதில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மீதி இருக்கிறத மறுபடியும் நம்ம செஞ்சுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக எடுத்தோம்னாக்கா வந்துடும். பாருங்கள், இந்த மூடி ஷேப்புக்கு அழகாக வந்துடுச்சு. நம்ம இப்போ இதை மொல்லமாக எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இந்த பேப்பரை லைட்டாக சாய்ச்சி விட்டு நம்ம கையில் போட்டோம்னா நீட்டாக வந்து நம்மளுக்கு அரிசி ரொட்டி ரொம்பவே சன்னமாக கிடச்சிரும். சாப்பிட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ லைட்டான இருக்குது. இதை வந்து நம்ம கல் சூடேறிடுச்சு, இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டோம்னா போதும். இதுக்கு ஆயிலே விட தேவையில்லை. அதனால கொஞ்சமாக விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம திருப்பக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னு தான் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பக்கம் வெந்தோன்னு தான் இதை வந்து நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், லைட்டாக இப்படி கையில் நவுத்தி பார்த்திங்கன்னா நவரும். அப்போ வந்து நம்ம வந்து கரண்டியில் திருப்பி போட்டுக்கலாம். அதுங்களாம் இது வந்து மட்டனும் விசில் வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த பக்கம் அடுப்பையும் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு, மட்டன் அடுப்பை. பாருங்கள், நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி ரொட்டியை திருப்பி போடலாம். ஏன்னா ரொம்பவே சன்னமாக நம்ம உருட்டி இருக்கோம். ஸோ நம்ம பின்னாடி வெந்ததுக்கப்புறமா திருப்புங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு அரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஏன்னாக்கா நம்ம முதலையே சுடுதண்ணியில் போட்டு தான் வந்து இதை வந்து செஞ்சுருக்கோம். அதுலேயே பாதி வெந்துடும். இப்போ மீதி வந்து இதில் ஹாஃப் தான் வேக போகுது. ஸோ ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். 2 பக்கமும் திருப்பி போட்டோன்னே வெந்துடும். ஸோ இதை வந்து அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டுச்சோம்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ரொட்டி. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சுவையான ரொட்டி உருவாயிடுச்சு. அரிசி ரொட்டின்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிரேவினா சொல்லவே வேண்டாம். கிரேவி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு விருப்பம். ஸோ இப்போ வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள் 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா ரொட்டிகளையும் உருட்டி நான் இப்போ சுட்டுக்க போகிறேன். ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்மளுடைய மட்டனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து குக்கர்லேருந்து எடுத்து ஒரு வானலியில் மாற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சமாக தண்ணியெலாம் சுண்டுறதுக்காக இதில் நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிரேவியாட் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருந்தேன். ஏன்னாக்கா இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு ட்ரையாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் பாருங்கள், ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு. பசங்களுக்கு பசியும் வந்துடுச்சு. சூப்பரான அரிசி ரொட்டியும் மட்டன் கிரேவியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.